தியாதிபம் திலிவண்ணனுடைய நினைவாலயத்தை தங்களுடைய மாவீரர்களுடைய கனவுகளை தாங்கிய சில இடங்களில் வந்து நீங்கள் குப்பைகளை இடுவது வந்து உண்மையிலேயே ஒரு பொருத்தமற்ற விஷயம்தான். இனி இது முஸ்பாதி பொலிட்டிக்ஸ் சொந்தங்களுக்கு வணக்கம். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் தான் நிற்கிறோம். நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய 12ஆம் திருவிழா உற்சவம் தான் இன்றைய தினம் இடம்பெறுகின்றது. எல்லாருக்குமே தெரியும், நல்லூருடைய 10ஆம் திருவிழாவுக்கு பிறகு கோலாகலமாக மக்கள் பெரும் கூட்டமாக நல்லூருக்கு வாரது வளமை. அதைத்தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் மக்கள் கூட்டத்தை. அது மட்டும் இல்லாமல் இந்த குறிப்பிட்ட திருவிழாக்களுக்கு இப்போ இன்றைய தினமெல்லாம் அந்தளவுக்கு சனம் இல்லை. ஒவ்வொரு குறிப்பிட்ட திருவிழாவுக்கு, மாம்பழ திருவிழாவுக்கு ஒரு சனமாக இருக்கும், மஞ்சள் பார்த்துருப்பீங்க எங்களை காணொலியில் போட்டிருப்போம், அதுக்கு ஒரு தினமாக இருக்கும். இப்படி ஆக்களின் கூட்டம் வந்து அதிகமாக இருக்கும். இந்த 10ஆம் திருவிழாவுக்கு பிறகு இன்றைய தினம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். இனி அடுத்தடுத்த நாட்களில் ஒவ்வொரு திருவிழாக்கள்லையும் போது மக்கள் கூட்டம் அழுறதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். குறிப்பாக தேர் திருவிழாவுக்கு இங்கே நிற்கவே இடம் காணாத அளவுக்கு அவ்வளவு மக்கள் கூட்டத்தை நீங்கள் இங்கே பார்க்கலாம். அடுத்தாக இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லணும்னு தான் இருந்தேன். முன்னே திருவிழாக்களுக்கு வருகின்ற பொழுது கூட நான் இதை அவதானித்தேன், இதை காணொலியாக பதிவு செய்வோம் இருந்தேன். இப்போ தியாதிபம் திலிவண்ணனுடைய நினைவாலயத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க. அந்த நினைவாலயத்தில் வந்து குப்பைகள் அதிகமாக இருக்கிறது. அந்த நினைவாலயத்தை அருகாமையில் வந்து குப்பைகள் அதிகமாக இருக்கிறது காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. இது வந்து திருவிழா நேரங்களில் குப்பை கூலங்கள் ஏற்படுவது வளமை தான். இனி இரவு வந்து தூய்மை பணியாளர்களாக தூய்மைப்படுத்தப்படும், அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இருந்தாலும் கூட இந்த இடங்களில், இப்படி புனிதமான இடங்களில் குப்பை போடுவதை தவிர்ப்பதே மிகவும் பொருத்தமானது என்று தான் சொல்ல வேண்டும். உண்மையிலேயே இது எங்களுடைய நினைவுகளை தாங்கிய, எங்களுடைய மாவீரர்களுடைய கனவுகளை தாங்கிய சில இடங்களில் வந்து நீங்கள் குப்பைகளை இடுவது வந்து உண்மையிலேயே ஒரு பொருத்தமற்ற விஷயம்தான். இனி இது தூய்மைப்படுத்தப்படும் என்றாலும் கூட நீங்கள் இந்த விஷயங்களை தவிருங்க. இந்த மாதிரியான இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்பது நல்லது என்று தான் சொல்ல வேண்டும். பெருமானே என்றே பேசி பேசி
அடுத்தாக இந்த நல்லூரில் பல விஷயங்கள் இப்போ கடைகள் வந்து தொடர்ந்து வந்தோன்றிருக்கிறது பார்க்குறீங்க. முன்னைய திருவிழாக்களை நான் காட்டின முதலாம் கொடியேற்றத்தில் இருந்த கடைகள் இப்போ அதிகமாக இருக்குது. நீங்கள் இந்த இடங்களில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லூர் காந்தன் வள்ளி தெய்வானையோட வெளி வீதி உலா வருவதையும் நீங்கள் கண்டு கழிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இந்த நல்லூர் திருவிழாவில் தொடர்ந்து வர இருக்கின்றது. இனி வருகின்ற ஒவ்வொரு நல்லூர் திருவிழாக்களையும் உங்கள் முன்னே கொண்டு வருவதற்காக நாங்கள் காத்திருக்கின்றோம். நீங்கள் தொடர்ந்துமே முஸ்பாத்தி பொலிட்டிக்ஸ் சேனலோட இணைந்திருங்க, ஒவ்வொரு நல்லூர் திருவிழாக்களையும் கண்டு களிப்பதற்காக.